2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, கிராம்பு, ரோஜா இதழ் எல்லாம் போட்டு வெடிக்க விட்டதும் சோம்பு 2, சோம்பு 1 ஸ்பூன், இது நல்லா வெடிச்சதும் நல்லா வதங்கினதும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு வதக்கிடணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகுத்தூள் 1 ஸ்பூனு, கரம் மசாலா தூள் 2 ஸ்பூனு, குழம்புத்தூள் 2 ஸ்பூனு, சிக்கன் மசாலா 2 ஸ்பூனு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கலர் வந்து எண்ணெய் பிரிகிற வரை வதக்கணும். நல்லா வதங்கினதும் ஒரு 1 லிட்டருக்கு தண்ணி ஊற்றிடணும். ஏன்னா 15 முட்டை, இது வந்து முட்டை குழம்பு. 1 லிட்டருக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிடணும். தண்ணி ஊற்றின பிற்பாடு உப்பு கொஞ்சம் போடணும். நல்லா கொதிச்சு வந்த பிற்பாடு தேங்காயை ஊற்றி ஒரு கொதிக்க வைக்கணும். தேங்காயை ஊற்றி நல்லா கிண்டி ஒரு கொதிக்கணும். அகல பாத்திரத்தில் ஊற்றினா தான் முட்டை நல்லா முழுசாக ரவுண்டாக அழகாக இருக்கும். குழம்பு அகல பாத்திரத்தில் வச்சா தான் முட்டை எடுக்கிறதுக்கு சூப்பராக வரும். இது ஒரு கொதி நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு சுண்டி வந்துட்டு, இப்போ முட்டையை வந்து ஒன்று ஒன்றா உடச்சி அதில் விடணும். இப்போ மூடி ஒரு 5 நிமிஷம் வேகணும். முட்டை வேகணும். முட்டை ஊற்றி முட்டை நல்லா வெந்து எண்ணெயும் குழம்பும் கொதித்து எண்ணெய் மேலே வந்து போச்சு. இதோட குழம்பு நிறுத்திட வேண்டியதான். வேலை முடிஞ்சு போச்சு. முட்டை குழம்பு ரெடி.